இரட்டை இன்ஜின் ஆட்சியில் புதுச்சேரியில் எந்த பலனும் இல்லை என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் திருக்கனூரில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழாவை திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தொடங்கி வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இரட்டை என்ஜின் ஆட்சியில் புதுச்சேரியில் எந்த பலனும் இல்லை என்றும், பொருளாதாரத்தில் புதுச்சேரி பின்தங்கியுள்ளதால் கடனில் தத்தளிப்பதாகவும், மத்திய அரசு புதுச்சேரிக்கு நிதி தராமல் தொடர்ந்து இன்னலுக்கு ஆளாகி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பாஜகவிற்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இல்லை என்றும், இன்னமும் வெற்றி பெறுவோம் என கூறினால் அது அவர்களது நம்பிக்கை என தெரிவித்தார். முழுமையா பிஜேபி இல்லாத ரங்கசாமி நாங்கெல்லாம் இல்லாட்டா முழு பிஜேபியை மாறிடுவார். தொடர்ந்து ஒரு அரசாங்கத்தை எப்படி இடிக்கணுமோ இடித்து புதுச்சேரிக்கு நல்லது நினைச்சு செய்கிறோம். ஆனால் எதுவும் ஒரு 90% அளவில் முழு ஃபெயிலர் தான் இருக்குது. ரெட்டை இன்ஜின் பூட்டி ஆட்சி புதுச்சேரியில் எந்த மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல. நீங்கள் தொழில் வளர்ச்சி இல்லை, இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் பின்தங்கி இருக்குது. பாண்டிச்சேரி கடனில் தத்தளிக்குது.